ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சுவையான கத்தரிக்காய் பருப்பு கூட்டு. இது கத்திரிக்காய் பொரிச்ச கூட்டுன்னு சொல்லுவாங்க. இங்கே கத்திரிக்காயோட நல்ல பருப்பு, புளி மற்ற மசாலாலாம் சேர்த்து செய்யக்கூடிய ஒரு அருமையான டிஷ். இது சாதம், இட்லி, தோசை, பொங்கலோடு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஒரு சிம்பிள் ஈஸி ரெசிபி தான். இங்கே நல்லா கத்திரிக்காயோட பருப்பு சேர்த்து சமைக்கிறோம். ஸோ நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும் கொடுங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கத்தரிக்காய் பருப்பு கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இங்கே ஒரு 50 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேங்க. இந்த ரெசிபி துவரம்பருப்பு அல்லது பாசிப்பருப்பு ரெண்டுலேயும் எதில் வேணாலும் செய்யலாம். நான் இன்றைக்கி இங்கே பாசிப்பருப்பில் செய்கிறேன். ஸோ 50 கிராம் பாசிப்பருப்பு நல்லா ஒரு 2-3 வாட்டி கழுவி குக்கரில் சேர்த்து ஒரு 2 மடங்கு தண்ணி விட்டு 3 விசிலுக்கு குக் பண்ணி எடுத்துட்டேன். நல்லா இப்போ மலர்ந்து வெந்திருக்கு. ஸோ பருப்பு வேக வச்சு ரெடியாக இருக்குது. அடுத்தது இங்கே ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை எடுத்து நல்லா ஊற வச்சு கரைச்சி இப்படி புளி கரைசல் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. நெல்லிக்காய் சைஸ் புளி போதும், அதிகம் வேண்டாம். அடுத்தது இங்கே நல்லா ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய் எடுத்துருக்கேங்க. இங்கே 350 கிராமுக்கு கத்திரிக்காய் எடுத்துருக்கிறேன். இதை கட் பண்ணணும். நீங்கள் எந்த வெரைட்டி கத்திரிக்காய் வேணாலும் எடுக்கலாம். பச்சை கத்திரிக்காய், பெரிய கத்திரிக்காய், சின்ன கத்திரிக்காய், அது எது வேணாலும் எடுக்கலாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ உங்களுக்கு விருப்பமான கத்திரிக்காயில் இது செய்யலாம். கத்திரிக்காய் பட் சின்ன சின்னதாக கொஞ்சம் கட் பண்ணிக்கணும். இங்கே இந்த மேலே தோல் காம்பெல்லாம் நீக்கிட்டு கத்திரிக்காய்களை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிட்றேன். எப்பவும் கத்திரிக்காய் கட் பண்ணி தண்ணியில் சேர்த்து வச்சிடணும். சமைக்கிற வரைக்கும் அது தண்ணியில் இருந்தால் பெருசாக கருக்காது, இல்லைன்னா கலர் மாதிரி வதங்கின மாதிரி ஆயிரும். ஸோ கட் பண்ண உடனே தண்ணியில் போட்டு வச்சிடலாம். எல்லா காயும் நல்லா கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சாச்சுங்க. நீ அடுத்தது நம்ம மசாலா வறுத்து அரைச்சிடலாம். இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சு கடாய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். அதில் 1 டீஸ்பூன் வெள்ளை உளுந்தம்பருப்பு, உளுந்து கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா சீரகம் நல்லா ஒரு ஃபுல் டீஸ்பூனுக்கும், 1/2 ஸ்பூன் மிளகு, ஒரு 2 துண்டு கட்டி பெருங்காயம் அசஃபோட்டிடா அதுவும் சேர்த்துக்கிறேன். நல்லா வறுத்து விட்டுறலாம். இப்போ 5 to 6 வரமிளகாய் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. பட் பருப்பு, புளி எல்லாம் சேர்க்குறோம். ஸோ நல்ல ஒரு 5 to 6 வரமிளகாய் போட்டால் நல்லாயிருக்கும், பர்ஃபெக்டாக தான் இருக்கும். இப்போ கூடவே நல்லா ஒரு 1/2 மூடி துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். இது சின்ன தேங்காய், அதில் 1/2 மூடி தேங்காய் நல்லா துருவி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுறணும். இப்போ நல்லா அந்த சூட்லேயே நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மசாலாவை அரைச்சிக்கணும். மிக்ஸி ஜாரில் சேர்த்து விட்டாச்சு. இப்போ நல்லா பாருங்கள், இப்படி ஃபைன் பேஸ்ட்டாக மசாலாவை அரைச்சிடணும். இப்போ தாளிச்சிடலாம். இப்போ ஸ்டவ்வில் கடாய் வச்சு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்குறேன். இதில் கொஞ்சமாக வெந்தயம், ஜஸ்ட்டு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக வெந்தயம், 1/2 ஸ்பூன் கடுகு. இந்த வெந்தயம் கடுகு கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 7-8 சின்ன வெங்காயம் நல்லா 2-2 கட் பண்ணி சேர்த்து விட்டுறலாம். கூடவே நல்லா ஒரு 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை நல்லா இதை வதக்கி விட்டுறலாங்க. நல்லா அந்த வெங்காயம்லாம் கலர் மாதிரி நல்லா வதங்கணும். இப்போ நம்ம கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிற அந்த கத்திரிக்காய்களை சேர்த்து விட்டுறலாம். நல்லா ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா ஒரு வாட்டி கலந்துருங்க. இப்போ லிட்டை வச்சு மூடி நல்லா ஒரு 1-2 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம பருப்பு அதெல்லாம் சேர்த்துக்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் கத்திரிக்காய் நல்லா ஓரளவுக்கு வதங்கிருச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பருப்பு சேர்த்துடலாம். அதாவது வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இங்கே 1 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கலந்து மூடி வச்சிடலாம். 1 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம மற்ற பொருட்கள் சேர்க்கலாம். இப்போ பருப்பு சேர்த்து நல்லா ஒரு கொதி வந்தாச்சு. இப்போ கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சு கரைச்ச தண்ணி நல்லா சேர்த்து விட்டு கலந்து விட்டுட்டு இப்போ அடுத்தது நம்ம வறுத்து அரைச்ச மசாலாவை சேர்த்துடலாங்க.
கூடவே தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து விட்டுறலாம். எந்த அளவுக்கு கூட்டு கெட்டியாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா எல்லாம் ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு உப்பு சேர்த்து விட்டுறலாம். தேவையான அளவு உப்பு. இப்போ லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். நல்லா ஒரு 7-8 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் கொதித்து வரட்டும். ஸோ நல்லா கத்திரிக்காயும் வெந்து அந்த மசாலாவோட அந்த ரா ஃப்ளேவர் எல்லாம் போய் நல்லா கமகமன்னு வாசனை வரும். அந்த ஸ்டேஜில் நல்ல ஒரு கையளவு பொடியான இருக்குன்னு கொத்தமல்லி இலை தூவி விட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க. இப்போ தாளிப்பு சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு தாளிப்பு கரண்டியில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பிலை, 2 வரமிளகாய் சேர்த்து தாளித்து இவ்வளோ சேர்த்துட்டோம்னா நல்ல வாசனையாக இருக்கும். அவ்வளோதாங்க, ஜம்முன்னு நம்மளுடைய கத்தரிக்காய் பருப்பு கூட்டு ஜம்முன்னு ரெடி ஆயிருச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாதம், இட்லி, தோசை, பொங்கலோடு சாப்பிட்றதுக்கு ஒரு அருமையான சைடிஷ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.